முரண் இல்லை. இப்போ எதில் சொன்னீங்க? திருமந்திரம் திருவாசகத்தில் ஒரு வாக்கியம், புல்லாய் பூடாய் பல்விருகமாய் பாம்பாய் கணங்களாய் அப்படின்னு வரும். அதில் என்ன சொல்லியிருப்பாருன்னா, எல்லா பிறப்பும் பிறந்து இளைத்தேன் எம்பிரானேம்பர். நான் தப்பு பண்ணாம இல்லை, நிறைய தப்பு பண்ணிட்டேன். நல்லா புரிஞ்சுக்கணும். அவர் என்ன சொல்றாரு, நான் நிறைய தப்பு பண்ணி நிறைய பிறவிகளை எடுத்தாச்சு, இதற்கு மேல என்னால என்ன பண்ண முடியல, பிறவி எடுக்க முடியல, என்னால பிறவி எடுக்க முடியல, என்னை கடை தேற்றி விடு இறைவான்னு கெஞ்சுறாரு. என்ன பண்றாரு? இறைஞ்சுதல். சொல்லுங்க, இறைஞ்சுறாரு. யார்கிட்ட? இறைவன்கிட்ட இறைஞ்சுறாரு. ஆனா வள்ளலார் என்ன சொல்றாரு, நீ இந்த மாதிரிலாம் அழ வேண்டிய அவசியம் வரக்கூடாதுன்னா நீ என்ன பண்ணணும், அறிவு இருக்கும் போதே ஒழுக்கத்தை கடைபிடின்னு சொல்றாரு. அவருக்கு புல்லாய் பூடாய் பல்விருகமாய் பாம்பாய் கணங்களாய் தேவராய் அசுரராய் கிம்புருடராய் கருடராய் எல்லா பிறப்பும் எடுத்தாச்சு, இப்போ மனுஷ பிறப்பு வந்திருக்கு, இதுலேயும் என்னை படுத்தாத அப்படின்னு கேட்கறதுக்கும் வள்ளலார் என்ன சொல்றாரு, தம்பி மனுஷ பிறப்பு எப்படி கிடைச்சதுன்னு உனக்கு முதல்ல தெரியுதான்னு டைரக்டா சொல்றாரு. ஒருவேளை மனித பிறப்பில் நீ அருளை பற்றி சிந்திக்காமல், ஒழுக்கத்தை பற்றி சிந்திக்காமல், ஜீவகாருண்யத்தை பற்றி சிந்திக்காமல் இருந்தால் இந்த பிறப்பெல்லாம் எடுக்க நேரிடும் என்பதும் ஒண்ணுதான். எல்லா பிறப்பும் எடுத்தாச்சு, மனித பிறப்பு எடுத்திருக்கிறேன், இப்பயாவது எனக்கு என்ன கொடுன்னு கேட்குறாரு, நல்லறிவு. என்ன சொல்றாரு? என்ன கேட்குறாரு? நல்லறிவு கொடுன்னு கேட்குறாரு. வள்ளலார் என்ன சொல்றாரு, நல்லறிவு இருக்கு, அதை வச்சு நீ என்ன பண்ணணும், இந்த பிறவிக்கு போகாம நன்னெறிக்கு போயிடுன்னு சொல்றாரு. ரெண்டுமே ஒன்று தான், மாற்றம்லாம் இல்லை. வேற